பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஒரு வித்தியாசமான, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை அதிகாலையில் தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். நம்ம அதிகாலையில் நம்ம தேவ சமூகத்தில் போய் தேடும்போது அவரை பார்க்கணும், அவரை கண்டடையணும். ஆனால் அவரை தேடியும் நமக்கு மறு உத்தரவு கிடைக்கலன்னா, நம்ம அவரை அதிகாலை நேரத்தில் உட்கார்ந்து அவரை தேடியும் நம்ம பார்க்க முடியாமல் போனால், நம்மை போல பரிதாபம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், 29ஆம் வசனம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை அவங்க தெய்வ சமூகத்தில் போய் எவ்வளோ ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணாலும் தேவனை பார்க்க முடியாது. கர்த்தரை குறித்த ஒரு பயம் இன்றைக்கி நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள் இருக்குமானா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நம் பதில் கொடுப்பார், நம்ம அவரை தேடியும் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இல்லைன்னா, நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆஸ்வதிப்பார். இந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது தேவன் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறார். அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கும்போது தேவனை பார்க்க முடியும். எனவே கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படணும். ஆமென். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ரெண்டாவது,